கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யாத்ராகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் வசனம் 6. அங்கே ஓரேபிலே நான் உங்களுக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எகிப்தில் அடிமையாயிருந்த மக்களை ஆண்டவர் அழைத்து வருகின்றார். அப்படி வருகிற வழியிலே அங்கே அவர்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. உடனே கடவுளை பார்த்து முறுமுறுக்கின்றார்கள். எங்களை இவ்விதமாக வனாந்திரத்தில் கொல்லுவதற்காகத்தான் நீங்கள் என்னை அழைத்து வந்தீர்களா என்று ஜனங்கள் எதிர்க்கிறார்கள். கடவுளிடத்தில் மோசே முறையிடுகின்றார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லி கொடுத்ததான ஒரு வழியை தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். பொதுவாக நீங்களும் நானும் என்ன செய்வோம் தண்ணீர் தவணமாக இருக்கிற நேரத்தில் என்பது நமக்கு நன்றாக தெரியும். நான் சென்னைக்கு அருகில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருந்து நான் வருகின்றேன். என்னுடைய சொந்த ஊர் அந்த பகுதியில் இருக்கிறது. எங்களுடைய வீட்டிற்கு பின்பாக ஒரு பெரிய ஆறு இருக்கின்றது. மழை தாட்சியான நேரமல்ல, சம்மர் சீசனில் தண்ணீர் இருக்காது அந்த ஆற்றில். அந்த ஆற்றிலிருந்து தான் ஊற்று எடுத்து என்ன செய்வார்கள், தண்ணீர் குடிப்பதற்காக அப்பொழுது அந்த நாட்களில் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் வெயில் நாட்களில் அங்கே தண்ணீர் இருக்காதபடினால் என்ன செய்வார்கள் என்றால், வீட்டிற்கு ஒரு ஆண் மகன் வர வேண்டும் என்று அறிவிப்பார்கள். இந்த குறிப்பிட்ட ராத்திரி நாம் அனைவரும் போகின்றோம், அங்கே ஊற்றெடுக்கிறோம் என்று சொல்லி மணற்பாங்கான அந்த ஆற்றில் ஊற்றை தோண்டுவார்கள். மிக ஆழமாய் தோன்றுவார்கள். ஆழமாய் தோன்றும் பொழுது அங்கே தண்ணீர் இருக்கும். அந்த தண்ணீரை தான் அந்த சம்மர் சீசன் முழுவதும் நாங்கள் பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலை இருந்தது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மனிதர்கள் அதைத்தான் செய்வார்கள். எங்கே மணற்பாங்கான இடம் இருக்கிறதோ, தண்ணீர் சுரந்து வருவதற்கு ஏதுவான இடம் எங்கு இருக்கிறதோ அங்கே சென்று தண்ணீருக்கான முயற்சி எடுப்பார்கள். ஆனால் இங்கே கடவுள் என்ன சொல்லுகின்றார், நான் கன்மலையின் மேலே நான் நிற்பேன், நீ வந்து அந்த கன்மலையை அடி என்று சொல்லுகிறார். நமக்கு நன்றாக தெரியும், கன்மலை என்றால் ஒரு பெரிய பாறையை, மலைப்பாங்கு போன்ற பாறையை குறிக்கிறது தான் கன்மலை இல்லையா? ஆங்கிலத்தில் த ராக் என்று ஆங்கில வேதம் சொல்லுகிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டதான ஒரு பெரிய பாறையில் ஆண்டவர் தண்ணீர் வரும் என்று குறிப்பிடுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய அற்புதம் என்பது எப்பொழுதுமே நம்மை ஆச்சரியத்திற்குள்ளாகின்ற அற்புதமாகத்தான் இருக்கும். பிற மனிதன் செய்வதை போல செய்கின்ற ஆண்டவர் அல்ல. நீங்கள் அரிசி பருப்பு வாங்கி வாருங்கள், உடனே சமையுங்கள் என்று சொல்லுவது மனிதர்கள் செய்வது. உன் கையில் என்ன இருக்கிறது, அதை என்னிடத்தில் கொடு, நான் அதிலிருந்து உனக்கு தருவேன், அப்பொழுது 5000த்திற்கும் அதிகமானவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியை எடுத்து வைப்பீர்கள் என்று செய்வது ஆண்டவர் செய்கின்ற செயலாக இருக்கிறது. ஒரு காரியத்தை நினைவில் வைத்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய அற்புதம் என்பது எப்பொழுதும் மனிதனுடைய ஞானத்தையும் மனிதனுடைய அறிவையும் மனிதனுடைய சூழ்நிலையும் சார்ந்த ஒன்று அல்ல. அது அநாதி தேவனுடைய வல்லமையை சார்ந்தது, அவருடைய அனந்த ஞானத்தை சார்ந்தது, அவருடைய அதிகாரத்திற்குட்பட்டதாக இருக்கிறது. என் ஆண்டவர் காற்று இல்லாமல் மழை இல்லாமலும் தண்ணீரை கொண்டு வர முடியும்.
அவர் கற்பாறையிலிருந்தும் தண்ணீரை கொண்டு வர முடியும். இஸ்ரவேல் மக்கள் இங்கே தாகத்திற்காக தவிக்கும் பொழுது கடவுள் சொல்லுகிறார், இந்த கண்மலையை நீ அடி, அப்பொழுது தண்ணீர் புறப்பட்டு வரும் என்று சொன்னார். அதற்கு அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, மோசே அப்படியே செய்தான் என்று எழுதியிருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கண்மலையிலிருந்து தாகத்தை தீர்த்த ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் மாறாத ஒரு பாறையை போல கடினமானதாக இருக்கிறதோ, எவ்வளோ ஜெபத்தினாலே, எவ்வளோ உபவாசத்தினாலே அல்லது முயற்சிகளினாலே பல விதங்களிலே நீங்கள் போராடி முயற்சித்து கொஞ்சம் கூட மாற்றமில்லாமல் பிரச்சனை நாளுக்கு நாள் பெரிதாகி கொண்டிருக்கிறது. பிரச்சனை அப்படியே இருக்கிறது தவிர மாற்றம் ஒன்றும் தென்படவில்லை என்கிற நிலைமை இருக்கலாம். கற்பாறையை போல இஸ்ரவேல் மக்கள் அப்படித்தான் அங்கே இருந்தார்கள். அவர்கள் தங்கின அந்த இடம் முழுவதும் பார்க்கும் பொழுது தண்ணீருக்கான கொஞ்சம் அடையாளங்கள் கூட அங்கே இல்லை. ஆனால் கர்த்தர் அதே இடத்தில், அதுவும் அங்கிருந்த கண்மலையிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அதே இடம்தான். நீங்கள் பார்க்கின்ற அந்த கடினமான பிரச்சனை தான், நீங்கள் பார்க்கின்ற அந்த தீராத வியாதி தான், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதான மாற்ற முடியாத அந்த பிரச்சனை தான். நீங்கள் எவ்வளவோ முயற்சித்து குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் மாற்றிவிடலாம், சரியாகிவிடும் என்று சொல்லி நீங்கள் அவ்வளவு பிரயாசப்பட்டும் தோல்வி அடைந்து இன்றைக்கு விரக்தியாய் நின்று கொண்டிருக்கிறீர்களே, அதே இடம்தான். எவ்வளவு முயற்சி உங்களால் முடியுமோ அவ்வளவும் எடுத்து இன்றைக்கு நீங்கள் சோர்வின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இந்த இடத்துல கர்த்தர் உங்களோடு நிற்கிறார். எப்படி மோசே ஆண்டவர் சொல்லும் பொழுது, நான் அந்த கண்மலையின் மேல் நிற்பேன் என்று சொன்னார். எந்த பாறையில் நீ தண்ணீர் இல்லை என்று நினைக்கிறாயோ, எந்த இடம் உனக்கு கடினமாக இருக்கிறது என்று நினைக்கிறாயோ, அங்கே நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த இடத்திலிருந்து தண்ணீர் புறப்பட்டது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனையிலே கடவுள் நின்று கொண்டிருக்கிறார். உங்களுடைய தேவைகளிலே கடவுள் நின்று கொண்டிருக்கிறார். உங்களுடைய வியாதியிலே கடவுளுடைய கரம் செயல்படுகிறது. அவர் அற்புதத்தை செய்வார். உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும். கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்த கடவுள் உங்களுடைய பிரச்சனைகளிலும் மாற்றங்களை கொண்டு வருவார். கர்த்தர்தாமே உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதித்து இப்படிப்பட்டதான் எல்லா அற்புதங்களினால் நிரப்பி உங்களை தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.